அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். இந்த மகளிர் தினத்தில் எல்லா பெண்களும் தைரியமாக இருக்க வேண்டும். யார் என்ன சொன்னாலும், நம்மை யார் என்ன தூற்றினாலும் நாம் பலகீனம் அடையாமல் இருக்க வேண்டும். இதுதான் ரொம்ப முக்கியம். தைரியமாகவும் தன்னம்பிக்கையாகவும் துணிச்சலாகவும் நாம் நம் வாழ்க்கையின் பயணத்தில் நாம் பயணிக்க வேண்டும். இந்த பயணத்தில் நாம் வெற்றி பெற வேண்டும். சிங்க பெண்ணாக நாம் இருக்க வேண்டும். நம் குடும்பத்திற்கும் நம் நாட்டிற்கும் இந்த உலகத்திற்கும் நம்முடைய சேவை ரொம்ப தேவை. யாரும் நம்மை போற்றுவார்கள் புகழ்வார்கள் என்று நாம் எண்ணாமல் நம்மை நாமே போற்றிக்கொள்ள வேண்டும், புகழ்ந்து கொள்ள வேண்டும். பாரதி கண்ட புதுமை பெண்ணாக நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்து இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும். இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும் என்ற பாடல் கண்ணதாசனின் பாடலுக்கு ஏற்றது மாதிரி நாம் வாழ்ந்து மரணமிலா வாழ்வை பெறுவோம். வாழ்க்கையில் எல்லாருக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கத்தான் செய்யும். அந்த பிரச்சனையை எப்படி சரி செய்வது? ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும். அந்த பிரச்சனையை எப்படி சரி செய்வது என்ற புத்தருடைய மந்திரமும் முத்திரையும் இன்றைக்கு நான் உங்களுக்கு தரப்போகிறேன். இந்த முத்திரையும் இந்த மந்திரத்தையும் நீங்கள் பயன்படுத்தி உங்கள் வாழ்வில் எந்தவித பிரச்சனையாக இருந்தாலும் சரி செய்து கொள்வீர்களாக. புத்தருடைய இந்த முத்திரையும் மந்திரமும் திபெத்திலிருந்து புத்தகத்தில் பெறப்பட்ட முத்திரையும் மந்திரத்தையும் பார்ப்போம். இந்த முத்திரையினுடைய இந்த மந்திரத்தினுடைய ஒவ்வொரு வார்த்தைக்கும் என்ன பலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமிர்தா என்ற புத்தருடைய அமிர்த தேஜோ ஓம் அமிர்த தேஜே ஹர ஹூம். தேஜே அப்படின்னா ஒளி. ஒரு பிரச்சனைன்னு நமக்கு வரும்போது அந்த பிரச்சனைக்குள்ளே நாம் போகும்போது இருட்டில் தான் இருப்போம். அந்த இடத்துக்கு ஒரு ஒளி தேவை. அந்த ஒளியை இந்த மந்திரம் கொடுக்கிறது. ஞானம் தேவை. முக்கியமாக ஒரு பிரச்சனையை சரி செய்ய வேண்டும் என்றால் அதற்கு கண்டிப்பாக ஞானம் தேவை. அந்த ஞானத்தையும் ஒளியையும் இந்த முத்திரையும் மந்திரமும் கொடுக்கிறது. இந்த மந்திரத்தையும் நாம் பார்ப்போம். முத்திரையை இப்படி வைத்துக்கொள்கிறோம். சின் முத்திரை இங்கே பாருங்கள், இப்படி வைத்துக்கொள்கிறோம். 2 கைகளையும் வெளியில் பார்த்தது மாதிரி இந்த மாதிரி வைத்துக்கொண்டு ஓம் அமிர்த தேஜே ஹர ஹூம், ஓம் அமிர்த தேஜே ஹர ஹூம், ஓம் அமிர்த தேஜே ஹர ஹூம், ஓம் அமிர்த தேஜே ஹர ஹூம் என்று சத்தமாகவும் கூறலாம். மனதிற்குள்ளும் நாம் ஒரு 5 நிமிடம் கூறினாலும் போதும். அல்லது நம்ம 10 நிமிஷம் தினமும் 10 நிமிஷம் சொன்னால் ஒரு பிரச்சனை இருக்குது நமக்கு, அந்த பிரச்சனையை சரி பண்ணணும் அப்படின்னா ஒரு 5 நிமிஷம் இந்த முத்திரையை வச்சுட்டு இந்த மந்திரத்தை ஜபிச்சுட்டு நாம் அந்த பிரச்சனையை சரி பண்ணுறதுக்கான யோசனையை யோசித்தோம் என்றால் அதை சரி பண்ணுறதுக்கான ஒரு தீர்வு நமக்கு கிடைக்கும் என்று இந்த புத்த மந்திரமும் முத்திரையும் கொடுத்துருக்காங்க. அதனால் எல்லாரும் இந்த புத்தருடைய மந்திரத்தையும் முத்திரையையும் பயன்படுத்தி அவரவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கும் அத்தனை பிரச்சனைகளையும் சரி செய்து எல்லோரும் நீள் ஆயுளோடும் நல்ல ஆரோக்கியத்தோடும் சகல ஐஸ்வர்யங்களோடும் வாழ்வாங்கு வாழ்வீர்களாக. அனைவருக்கும்